நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். தேவையானவங்க அதை உபயோகப்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தலைப்பு கைரேகை ஜோதிடம், பல வழிகளில் பணம். போர்டு வந்துருவாங்க. இன்றைக்கு தலைப்பே என்னன்னா, பல வழிகளில் பணம், மணி. பணம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது என்பது உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும். இப்போ நம்ம கையை பொறுத்தளவு கைரேகையில ரெண்டு கையும் பார்ப்போம். நான் சொல்லியிருக்கேன், ரெண்டு கையில ஏதாவது ஒரு கையில நான் சொல்ற மாதிரி இருந்ததுனாவே போதும், உங்களுக்கு பல வழிகளில் பணம் வரும். பணம், வருமானம், செல்வம், இதுக்கு எல்லாம் முக்கியமா சொந்தம் எந்த ரேகைனா விதி ரேகை என்று சொல்லக்கூடிய தன ரேகை அப்படின்னு சொல்லுவோம். சூரிய ரேகையும் தனரேகைன்னு சொல்லுவோம், விதி ரேகையும் தனரேகைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த ரேகை இருந்தா தான், இந்த ரேகை எந்த வயதில் ஆரம்பமாகிறதோ அப்பதான் வருமானமே ஆரம்பிக்கும், வேலை கிடைக்கும். எப்ப வேலை கிடைக்கிறாங்க, அந்த ரேகை எப்ப ஆரம்பிக்குதோ அந்த வயசுல தான் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பல வழிகளில் வருமானம் வரணும்னா இந்த விதி ரேகையில 2-3 கிளைகள். இப்ப பாருங்க, இந்த விதி ரேகை எடுத்துக்காட்டுக்கு, இந்த விதி ரேகை கீழே கங்கணமேட்டுல இருந்து விதி ரேகை நேரா சனிமேட்டுக்கு போயிருக்கு. அதுல இருந்து ஒரு கிளை கிட்டத்தட்ட ஒரு 28-29 வயசுல சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போயிருக்கு. அதுக்கப்புறம் 50 வயசுக்கு மேல குருமேட்டுக்கு ஒரு ரேகை போயிருக்கு. அதுக்கப்புறமா இங்க ஒரு ரேகை, அதாவது சனிமேட்டை நோக்கி இங்க ஒரு ரேகை, ஒரு 28-29 இருந்து ஒரு ரேகை போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 20ல இருந்து உங்களுக்கு ஒரு ரேகை விதி ரேகை போயிருக்கு. இந்த மாதிரி பல ரேகைகள், விதி ரேகைகள், ஒன்றுக்கு மேற்பட்ட விதி ரேகைகள் இருந்தால் பல வழிகளில் வருமானம் வரும். இன்னும் சொல்ல போனா சனி மேட்டுக்கு இல்லாம வேற மேட்டுக்கு போதுன்னு வச்சுங்க, குரு மேட்டுக்கு போச்சுன்னா ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவி மூலம் வருமானம் வரும். சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா பணத்தினால் புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் பெருகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு ரேகை, 2 ரேகை விதி ரேகை இருக்கு இந்த கையில எடுத்துக்காட்டுக்கு. இந்த மாதிரி 2-3 விதி ரேகை இருக்கும்போது 2-3 வகையில பணம் வரும். இப்ப சந்திரன் மேட்டுல இருந்து விதி ரேகையோட ஒரு ரேகை கனெக்ட் ஆகுது. அப்படிங்கும் போது இது மாதிரி ரேகை இருந்ததுன்னா மனைவி மூலம் வருமானம் வரும். அதாவது வாழ்க்கை துணை, உங்களுக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வாழ்க்கை துணை மூலமாக வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப இந்த மாதிரி கைரேகை அமைப்பு இருக்கு சார், வாழ்க்கை துணை மூலமா ஒரு வருமானம், சரிங்களா? உங்களுக்கு பிறந்ததுல இருந்தே வருமானத்துக்கு குறைய இருக்காது, பணத்துக்கு பிறந்ததுல இருந்தே குறைய இருக்காது. வாழ்க்கை துணை மூலமா ஒரு பணம் வரும். அதுக்கப்புறம் தொழில், பெரிய தொழில் அதிபராக இருப்பதற்கு வாய்ப்புகள். இந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா தொழில் அதிபர் அப்படின்னு சொல்லிடணும். பல தொழில்கள், பல வழிகளில் பணம் கண்டிப்பாக வரும். உங்க கையை பாருங்க, இந்த மாதிரி விதி ரேகை 1, 2, 3, 4, 5, 6 விதி ரேகை இருக்கு. அந்த 6 விதி ரேகை இருந்தா கண்டிப்பாக பல வழிகளில் கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எப்படி வரும்? இந்த ரேகை இந்த ஆயில் ரேகையோட ஜாயிண்ட் ஆகி கீழே இருந்து போச்சுன்னா அவர்கள் மிகப்பெரிய தொழிலதிபராக 2, 3, 5, 6 இடத்துல 5, 6 பிசினஸ், தனித்தனியான 5, 6 பிசினஸ், அது மூலமா வருமானம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சந்திரன் மேட்ல இருந்தா சந்திரன் மேட்ல இருந்து ஒரு விதி ரேகை போய் ஜாயிண்ட் ஆச்சுன்னா வாழ்க்கை துணை மூலமா வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செவ்வாய் மேட்ல இருந்து விதி ரேகை போச்சுன்னா சகோதரர்கள் மூலமா வருமானம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த ரேகை எத்தனை ரேகைகள் இருக்கிறதோ அத்தனை வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. விதி ரேகை எத்தனை ரேகை இருக்கோ அத்தனை வருமானம் உண்டு. அதுல கீழே கழிச்சாலும் சரி, இல்ல சனி மேட்டை நோக்கி போனாலும் சரி, அது விதி ரேகை என்று கருதப்படுகிறது. அந்த விதி ரேகையில இருந்து கிளை கழிச்சு மேட்டுக்கு போச்சுன்னா இன்னும் பலன் அதிகமாகும். 1. 2வது, இந்த குரு மேட்லையோ சூரிய மேட்லையோ முக்கோணம், சதுரம், திரிசூலம், வில், வேல், வால், தாமரை, இந்த மாதிரி அதிர்ஷ்ட குறிகள், சங்கு, சக்கரம், ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட குறி இருந்ததுன்னா அவர்கள் தான் பல கோடிகளுக்கு அதிபதி. அதாவது உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கும் அளவுக்கு பணக்காரர்களாக இருப்பார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஆயுள் ரேகை நல்லா இருக்கும், புத்தி ரேகை நல்லா இருக்கும்,
சூரிய ரேகை இருக்க வேண்டும். சூரிய ரேகை எந்த வயதில் இருக்கிறதோ அப்பதான் புகழ் வெளியில தெரியும். இந்த மாதிரி ரேகை இருந்தாவே வருமானம் வரும். சூரிய ரேகை எந்த வயதில் ஆரம்பமோ அந்த வயதில் தான் உங்களுடைய வருமானம், உங்களுடைய சொத்து, உங்களுடைய திறமை, உங்களுடைய புகழ், உங்களுடைய வெளிச்சத்துக்கு, அதாவது வெளியில மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த சூரிய ரேகை இருக்க வேண்டும். முக்கியமான ரேகை நல்லா இருந்து கையில எந்த மேடு அதிகமா இருக்கோ அந்த மேட்டின் வழியாக, உருமேடு அதிகமா இருந்தா அதிகாரம் உள்ள ஒரு பதவி, ஒரு கண்டிப்பா இந்த மாதிரி ரேகை இருக்கும்போது குருமேடும் சூரிய மேடும் உயர்வாக இருக்கும். அதே மாதிரி இந்த சுக்கிரமேடு உயர்வா இருந்ததுன்னா எல்லா துறைகளிலும் புகழ்பெற்று விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சந்திரமேடு நல்லா இருந்தாவே மனசு நல்லா இருக்கு, திருப்தியா இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ரேகைகள்ல அதிகமா கிராசிங் இல்லாம ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, சூரிய ரேகை இருந்து விதி ரேகையில் 2-3 கிளைகள் இருந்தால் கண்டிப்பாக பல வழிகளில் பணம் வந்து சேரும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.